உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 13ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, குருவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. பராபவ வருடம் ஆடி மாதம் 28ஆம் நாள், பிரதமை திதி, ஆயில்ய நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் போட்டி, ரிஷபம் நிம்மதி, மிதுனம் கவலை, கடகம் பக்தி, சிம்மம் சினம், கன்னி பரிவு, துலாம் யோகம், விருச்சிகம் சுகம், தனுசு மேன்மை, மகரம் ஆக்கம், கும்பம் தாமதம், மீனம் தடை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி இன்றைய தினம் பேச போகிறேன். வீட்டில் பிரச்சனை ஐயா, சில பேர் என்னட்ட சொல்லுவினம், எனக்கு வீட்டுக்கு வரவே விருப்பம் இல்லை, வெளியிலேயே சுற்றி கொண்டு இருக்கணும் போல இருக்கு ஐயா, ஏண்டா வீட்டுக்கு போகிறோம் என்று இருக்கும். சில பேர் அப்படி இல்லை, எப்படா வேலை முடியும், எப்படா வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போனால் ஒரு சந்தோஷம், வீட்டுக்கு போனால் மனைவியை சந்திக்கலாம், அம்மா அப்பாவை சந்திக்கலாம், சாப்பிடலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம் என்று ஆசைப்படுவினம் பல பேர். ஆனால் சில பேருடைய நிலைமை மாறி, வீட்டுக்கு போகவே எனக்கு விருப்பம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆஃபீஸ்லேயே வேலை செஞ்சால் என்ன, இன்னும் கொஞ்சம் நேரம் கடையிலேயே இருந்தால் என்ன, வேலை முடிஞ்சோன்னே வெளியில் போய் சுற்றி ராத்திரி 11 மணிக்கு மேலே தான் வீட்டை போக எனக்கு பிடிக்க இல்லை, வீட்டில் இருக்கிற ஆக்களை சந்திக்க எனக்கு விருப்பம் இல்லை, வீட்டுக்கு போனால் என்னமோ செய்யுது, வீட்டுக்கு போனால் எனக்கு நோய் வருது, சோம்பல் வருது, அசதி வருது, வீட்டுக்கு போனோன்னா சண்டை வருது, தவறான கோல் வருது, இந்த மாதிரி நினைக்கிறாக்கள் இருப்பினும் வீட்டில் பிரச்சனை, வீட்டில் நிம்மதி இல்லை, வீட்டில் திருப்தி இல்லை, வீட்டில் மகிழ்ச்சி இல்லை, வீட்டில் சந்தோஷம் இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களை நாங்கள் பார்க்குறோம். இப்படிப்பட்டவர்களுக்கான பரிகாரம்தான் இது. வீட்டு வாசலில் தீபம் ஏற்றுங்கள். வீட்டில் சில நேரம் தீய சக்திகளின் சேட்டை இருந்தால், வீட்டில் கண்ணூறு கந்திருஷ்டி தோஷம் இருந்தால், வீட்டுக்கு தவறான செய்வினைகள் செய்யப்பட்டு இருந்தால், இந்த மாதிரி வீட்டுக்கு போக விருப்பமில்லாத நிலைமை ஏற்படும். அதுக்கு என்ன செய்றீங்க, வீட்டு வாசலில் 2 பக்கமும் 2 நெய் தீபம் ஏற்றுங்கள். நெய் தீபம் தான் ரொம்ப சிறந்தது, லக்ஷ்மி கடாட்சம். அந்த 2 தீபத்தையும் தாண்டி வீட்டுக்குள்ளே எந்த தீய சக்திகளும் உள்ளே வராது. வீட்டு வாசல், பிரதான வாசலில் நிலை இருக்கும், நிலைக்கு பக்கத்தில் 2 நெய் தீபத்தை சாயந்தரம் 6 மணி, தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே பூடுறது 6 மணிக்கு மேலே தான்.
வீட்டுக்கு கண்ணூறு ஏற்படுறது, கந்திருஷ்டி ஏற்படுறது, நெகட்டிவ் வைப்ரேஷன், எதிர்மறை எண்ணங்கள் வாரதெல்லாம் 6 மணிக்கு மேலே. 6 மணி 5:45 5:55க்கு 2 நெய் தீபம். 6 மணி சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் உங்களுடைய வீட்டு வாசலில் 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்தால் வீட்டுக்குள் தீய சக்திகள் அண்டாது. லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கும். வீட்டு வாசலில் நெய் தீபம் ஏற்றி வையுங்க. சதுர கோலம் மஞ்சள் மாவினால் போடுங்கள். கோலத்தில் நிறைய இருக்குது. புள்ளி கோலம் இருக்குது, கோட்டுக்கோலம் இருக்குது, சதுர கோலம் இருக்குது, வட்ட கோலம் இருக்குது. இந்த மாதிரி கோலத்தில் பல வகையில் இருக்குது. இதில் நீங்கள் மஞ்சள் அரிசி மாவில் மஞ்சள் மாவில் சதுரமாக இருக்கக்கூடிய டிசைன் வர மாதிரி கோலம், வளைந்த வட்ட கோலங்கள் அல்லாமல் சதுர கோலங்கள். சில பேருக்கு நான் முந்தி பேசியிருக்கேன். வீட்டு வாசல் 2 பக்கத்துலையும் 2 கோடு மஞ்சள் மாவினால் 2 கோடு போட்டு அதுக்கு மேலே நெய் தீபம் ஏற்றி வையுங்கோ என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போவும் அதைத்தான் சதுர கோலம், சதுரமான கோடுகள் அல்லது நீளமான கோட்டு கோலம், சதுர கோலம் போட்டு நெய் தீபத்தை வீட்டு வாசல் 2 பக்கத்துலேயும் 2 கோடு கோலம் மாதிரி கிடி விடுறது. வேப்பம் இலையினில் தீபம் ஏற்றி வைப்பது ரொம்ப விசேஷம். வேப்பம் இலையில் 2 வேப்பம் இலையை பிச்சு போட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கை, சிட்டி விளக்கு, அகல் விளக்கை வச்சு நெய் தீபம் ஏற்றுங்க. வேப்பம் இலைக்கு மேலே 2 கோடு மஞ்சள் மாவினால் போடுங்க. 3 விஷயம் சொல்லியிருக்கேன். முதல்ல மஞ்சள் மாவினால் 2 கோடு போடுங்க, அல்லது சதுர கோலம் போடுங்க. ஒரு பட்டி மாதிரி 2 பட்டி 3 பட்டி போடுங்க. அதுக்கு மேலே வேப்பமிலையை வையுங்க. வீட்டு வாசலில் 2 பக்கமும். அதுக்கு மேலே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வையுங்க. இது நான் சாதாரணமாக நினைக்காதீங்க. இதை செஞ்சு பாருங்க. யார் செஞ்சு பார்க்கணும்? வீட்டுக்கு வர எனக்கு விருப்பம் இல்லை ஐயா என்று சொல்லக்கூடியவர்கள், வீட்டை போக எனக்கு பிடிக்க இல்லையா, வீட்டுக்கு போனால் பிரச்சனையாக இருக்கு ஐயா, வெளியில் இருக்கும் மட்டும் நிம்மதியாக இருக்கேன், வீட்டுக்கு போனோன்னு பிரச்சனை இருக்குது என்று நினைக்கக்கூடியவர்கள், என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களுடைய எண்ணம் மாறும். பஞ்சுத்திரி போடுங்கோ. தேங்காய் எண்ணெயிலும் தீபம் ஏற்றலாம். நெய் தான் நான் சொல்வேன் விசேஷம். அப்படி நெய்யுக்கு வசதி இல்லாதவர்கள் சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி இந்த வழிபாடை செய்து பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய தீய கெட்ட சகுனங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், நிம்மதியாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆக்கபூர்வமான செயல்பாடுகள் எல்லாம் வீட்டில் நடக்கும். செவ்வாய்க்கிழமை அரளி பூவினாலும் வெள்ளிக்கிழமை மல்லிகை பூவினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படம், அம்பாளோட படம் உண்டு வீட்டில் வச்சுருங்கோ. சமயபுரத்து மாரியம்மன் அற்புதமான தெய்வம். வீட்டில் சமயபுரத்து மாரியம்மன் படம் எல்லாட்ட வீட்டிலையும் இருக்கணும். எங்களோட வீட்டில் நடுவில் பெரிய படமாக சமயபுரத்து மாரியம்மன் தான் வச்சுருக்கிறேன். சமயபுரத்து மாரியம்மன் சக்தி மிகுந்த தெய்வம், கலியுக தெய்வம், கேட்ட வரங்களை எல்லாம் தரக்கூடிய தெய்வம். நான் அதை தனியோட எபிசோட் பேசுகிறேன் சமயபுரத்து மாரியம்மனை பற்றி. இந்தியாவுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு செல்லுங்கள். சமயபுரம் சென்று அங்குள்ள மாரியம்மன் கோயிலுக்கு செல்லுங்கள். அந்த படத்தை வைத்து செவ்வாய்க்கிழமை அரளி பூவினாலும் வெள்ளிக்கிழமை மல்லிகை பூவினாலும் அர்ச்சனை செய்யுங்கள், அல்லது பூவை சாட்டுங்கள், பூவினால் மாலை போடுங்கள். வீட்டில் இருக்கிற பிரச்சனை முழுமையாக நீங்கும். நீங்கள் இன்றைய தினம் சமயபுரத்து மாரியம்மனை பயத்துடன் பக்தியுடன் நம்பிக்கையுடன் வழிபடத் தொடங்குகின்றீர்களோ அன்றைய தினமே வீட்டில் இருக்கக்கூடிய சகல தோஷங்கள், சமயபுரத்து மாரியம்மன் இருக்கும் இடத்தில் எந்த தோஷங்களும் வராது என்பதை ஆழமாக நம்புங்கள். வெட்டிவேர் மாலை வீட்டுக்குள்ளே தீய சக்தி வராமல் தடுக்கிறத நான் நேற்று முந்தநாத்தும் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவையோட வீட்டில் சில விஷயத்தை பார்த்துட்டு வெட்டிவேர் மாலை போடுங்கள் என்று அந்த அம்மாவும் டிவி பார்த்து கொண்டு இருக்காவோ தெரியாது, மாலை போட சொல்லி வெட்டிவேர் என்று பூக்கள், இந்த பூஜை சாமான்கள் விற்கிற கடைக்கு போங்கோ, அங்கே கேட்டீங்கள் என்றால் வெட்டிவேர் தருவார்கள். அதை பூ கட்டக்கூடியவர்கள்ட்ட கொடுங்கோ, அல்லது பூக்கடைகளில் வெட்டிவேர் மாலை விற்பார்கள், அல்லது நீங்கள் தனியாக ஆர்டர் பண்ணி செஞ்சு எடுங்கோ. அந்த வெட்டிவேர் மாலையை வீட்டு வாசலில் மாட்டி விடுங்கள். வீட்டுக்குள் எந்த தீய சக்திகளும் வராது. வீட்டுக்குள்ளே தீய சக்தி இருக்குது. சில பேருடைய கதவு நிலைய கரையாக நடச்சிருக்கு.
வீட்டுக்குள்ளே கரையான் தொல்லை இருக்கும். இதெல்லாம் கூடாது. இப்படியெல்லாம் வந்தால் வெட்டிவேர் மாலையை வீட்டு வாசலில் போடுங்கள். கண்ணூறு, கந்திருஷ்டி, நாதிட்டி, காரியத்தடை, செய்வினை, சூனியம், எதிர்மறை ஆற்றல்கள், தீய சக்திகளின் சேஷ்டைகள் எதுவுமே இருக்காது. வெட்டிவேர் மாலையை தாண்டி வீட்டுக்குள்ளே எந்த கந்திருஷ்டி தோஷமும் வராது. வீட்டு வாசலில் வெட்டிவேர் மாலை போடுங்கள். அதே மாதிரி அது மனதையும் சுத்தப்படுத்தும். வெட்டிவேர் மாலையை தாண்டி நீங்கள் வீட்டுக்குள்ளே போகக்குள்ள உங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் இல்லாமல் போயும். உங்களுடைய மனம் தெளிவடையும், மனதை சுத்திப்படுத்தும். வெளியில் உள்ள எந்த பிரச்சனையும் வீட்டுக்குள்ளே வரைக்கல. நான் எப்பவும் சொல்கிறது, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். வீட்டுக்குள்ளே வரைக்குள்ள செருப்பை வாசலில் கலட்டி விற்கிறதோடையே உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கலட்டி விடுங்கள். இந்த வெட்டிவேர் மாலையை தாண்டி நீங்கள் வீட்டுக்குள் போகும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வாசலோடைய நின்றுடும். அன்பான மனதுடன் வீட்டுக்குள்ளே நீங்கள் செல்வீர்கள். வீட்டில் சண்டை, குடும்ப பிரச்சனை, மனைவியை பிடிக்கல, பிள்ளைகளை பிடிக்கல, அவர்களால் தொல்லை, வீட்டுக்குள்ளே வந்தோடனே பிரச்சனை என்றதெல்லாம் நின்றுவிடும். அதே மாதிரி வெத்திலை தீபம் என்றும் ஒன்று இருக்குது. வெத்திலையில் மஞ்சள் குங்குமம் வைங்க. நல்ல வெத்திலை எடுத்து அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு 48 நாள் ஏதாவது ஒரு வீட்டு விஷயத்தை நினைத்து அந்த வெத்திலைக்கு மேலே தீபமேற்றி வந்தாலும் வீட்டு பிரச்சனைகள் நீங்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.